ம் குட்டி பூனை இவ்வளோ நேரம் முழிச்சு தான் இருந்துச்சு. 5 மணிக்கு எழுந்திரிச்சிச்சு. அதனால் அது தூங்க வச்சிருக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரோம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டைகர் எங்கடா? என் பிள்ளைய குட்டி பூனை மடியில் இருக்கும் போதெல்லாம் வந்து உட்காந்துருப்பான். என்ன என்ன ஹலோ சொல்லு. ஹாய் ஹாய் அமீன் பிரதர் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு. வாங்க பிரதர், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் லைக் டன், தேங்க்யூ ஸோ மச். என்ன பண்ணுறீங்க? உலகம் சுற்றும் வாலிபர் எங்கே இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டிங்களா? ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு ஹார்லிக்ஸ் குடிப்பீங்களோ? டே கருவாயா. அமீன் பிரதர், டே கருவாயா, எப்பொழுது பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காதடா, கொஞ்சமாச்சும் வேலை செய்யடா கருவாயா. அவன் என்னமோ சைலண்ட்டாக அப்படியே உட்காந்தே இருப்பான். என்ன பண்ணுது அவனுக்கு? சளி பிடிச்சிருக்கு போல். இது பாருங்க தூங்குது. எல்லாம் காலையில் எழுப்பி விட்டுட்டு தூங்குறது. என்னடி தங்க குட்டி, வைர குட்டி. அமீன் பிரதர், ஐ எம் சென்னை சிஸ்டர். ஓகே ஓகே. அமீன் பிரதர், அஃப்கோர்ஸ். என்ன அஃப்கோர்ஸ்? உலகம் சுற்று வாலிபனா? ஆமாம். இல்லை, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஹார்லிக்ஸ் குடிக்கணும்னு சொன்னதா? அப்படிதான். அப்போனா தானே உங்களால் பிரிஸ்காக ட்ரைவ் பண்ண முடியும், ஸ்பீடாக அங்கே போக முடியும். ஏண்டா? ஆமாம் ஆமான்னு சொல்லுது பாருங்க. அமீன் பிரதர், சளி பிடிச்சி என்ன ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போடுறா கருவாயா? ஹாஸ்பிட்டல் போனால் தானே தெரியும். ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், வீட்டிலே சரியாயிரும். என்ன மீன் சவுண்டு கேட்குதா? அந்த மாதிரி கவனிக்கிறீங்கோ? என்னத்தை பார்த்து ஓடுறீங்கோ? மீன் சவுண்டு கேட்டுட்டு நின்றுச்சு, அதனால் கவனிக்குது. மீனா என்னதுன்னு. ஆனால் இது மீன் அவ்வளோவா சாப்பிடாது, இருந்தாலும் என்ன சவுண்டுன்னு வாட்ச் பண்ணுது. டைமண்ட் குட்டி, டைமண்ட் சேலை குட்டிமா. குட்டி பூனை வந்ததுலேருந்து பிஸி தான் அம்மா. என்னடா? பிஸியோ பிஸி. அமீன் பிரதர், ஐஸ்கிரீம் குட்டி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா 2:30 மணிக்கு எழுப்பி விட்டுரு. 6 மணிக்கு ஒரு தூங்கவே விடாது. 6 மணி வரைக்குமா? என்னமோ அப்படி தான் நடந்துகிட்ருக்கு பிரதர். இந்த குட்டி பூனை நைட்டு 3 தடவை எழுந்திரிச்சிரும். 12 மணிக்கு ஒரு தடவை, 2 மணிக்கு ஒரு தடவை, அடுத்து 3:30 மணிக்கு ஒரு தடவை எழுந்திரிச்சிரும். இவங்க டைமண்ட் 4 மணிக்கு எழுப்பி விட்ருவான். அவன் டைகரு 5 மணிக்கு எழுப்பி விட்ருவான். அப்போ நான் முழிச்சு தானே இருப்பேன். இந்த குட்டி பூனை முழிச்சு தான் இருக்கும். 3:30 மணிக்கு எழுந்திரிச்சின்னா 7 மணி வரையும் முழிச்சு தான் இருக்கும். நீங்கள் என்னடான்னா ஐஸ்கிரீம் குட்டிக்கு சொல்கிறீங்க, எழுப்பி விட்டுரு, 2:30 மணிக்கு எழுப்பி விட்டுரு, 6 மணி வரையும் தூங்க விடாது. என்ன ஒரு நல்ல எண்ணம்.